அந்த மனைவி உடந்தையாக வேண்டும், அதற்கு தயாராகி வர வேண்டும். இது இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது. அடுத்த விடயம், தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் நோன்பு நோட்பதாக இருந்தால், அதாவது நஃபிலா நோன்புகளை நோட்பதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி கட்டாயம் தேவை. கணவனுடைய அனுமதியுடன் தான் நஃபிலா நோன்புகளாக இருந்தால் நோன்பு நோட்க வேண்டும். கணவன் அனுமதி அளிக்கவில்லை என்றால் அந்த நோன்பை நோட்க முடியாது. கணவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அந்த மனைவிக்கு நோன்பு நோட்பதற்கும் அனுமதி கிடையாது. எந்த அளவு இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கணவனுக்கு கட்டுப்படுவது எவ்வளவு முக்கியம் என்பதனை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், லா யஹில்லு லிம்ரஅத்தின் அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி. ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு நோட்பது ஹலாலாக மாட்டாது என்ற விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அனுமதியுடன் தான் நோன்பு நோட்பது கட்டாயமானதாக இருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து சொன்னார்கள், வலா தஅதனு ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذனிஹி. தன்னுடைய வீட்டுக்குள்ளே யாருக்கும் அனுமதி கொடுக்க முடியாது. ரோட்லே வார போறவங்களுக்கெல்லாம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து அமர்வதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. கணவனுடைய அனுமதி தேவை. வீட்டுக்குள்ளே யாரையாவது எடுப்பதாக இருந்தால் கணவனுடைய அனுமதியின்றி எடுக்க முடியாது. அது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. வேறு ஹதீஸில் நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், கணவனுக்கு விருப்பம் இல்லாதவர்களை வீட்டுக்குள்ளே எடுக்கவும் கூடாது, அவர்களுடன் கதைக்கவும் கூடாது, அவர்களை வீட்டுக்குள்ளே அமர வைக்கவும் கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்திலே கட்டாயம் ஒவ்வொரு பெண்களும் மனைவி என்ற வகையிலே இந்த விடயங்களை கடைபிடிப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. இதிலேயும் பல பிரச்சனைகள் உருவாக காரணமாக இருக்கிறது. பல சந்தேகங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. சந்தேகம் இது ஆகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் இரண்டு பேருக்கு மத்தியிலே ஹுஸ்னுல் முஆஷரா, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். அவர்களுடன் நல்ல முறையிலே நீங்கள் சேர்ந்து நடங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீரான அமைப்பிலே நடந்து கொள்ளுங்கள். நல்ல முறையிலே அந்த மனைவிமார்களுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்ற விடயமாக குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான். எனவே ஒரு குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டும் என்று சொன்னால் அங்கே இரண்டு பேருக்கு மத்தியில், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியிலே அத்தஃபாகும் என்று சொல்வார்கள், புரிந்துணர்வு இருக்க வேண்டும். கணவன் மனைவியை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். மனைவியுடைய நிலைமைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். மனைவி கோபப்பட்டால் எவ்வாறு இருப்பாள், சந்தோஷமான நிலைமையிலே அவள் எவ்வாறு இருப்பாள், அதே போன்றுதான் மனைவி விளங்கிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும். அவர் கோபப்பட்டால் எவ்வாறு அவருடைய நிலைமை இருக்கும், சந்தோஷமாக இருந்தால் எவ்வாறு நிலைமை இருக்கும். எனவே நிலைமைகளை விளங்கி செயல்படுவது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இங்கே குடும்ப பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஏ ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் எப்பொழுது என்னுடன் கோபமாக இருக்கின்றீர்கள், சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் என்பதை நான் விளங்கிக் கொள்வேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதை எப்படி நீங்க தெரிஞ்சு கொண்டீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏ ஆயிஷாவே, நீங்கள் என்னுடன் இரக்கமாக பாசமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, சந்தோஷமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் எதையாவது பேசுகின்ற பொழுது முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று கூறுவீர்கள். அதற்கு மாற்றமாக என்னுடைய கோபம் உங்களுக்கு இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் சத்தியம் செய்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று கூறுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடைய நிலைமையை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்திலே சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெயரை தான் சொல்வதை நான் வெறுக்கின்றேன், உங்களை வெறுக்கவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இவ்வாறு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலமாக்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்ததற்குரிய காரணம் இதுதான். குடும்ப வாழ்க்கையை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும், தெளிவான அமைப்பிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு திருமணங்களை முடித்திருக்கலாம் என்ற கருத்தும் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக இருக்க முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டால், உங்களுடைய கணவன் எவ்வாறு இருப்பார், உங்களுடைய கணவர் எவ்வாறு இருப்பார் என்று கேட்கப்பட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன். அவருடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? குர்ஆனாக இருக்கும். குர்ஆனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நபியை பார்த்துக் கொள்ளுங்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய பண்பாடுகள் தான் அவரிடத்திலே இருக்கும் என்ற விடயத்தை தெளிவாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, எதனை உணர்த்துகிறது? இன்று நாம் நம்முடைய நிலைமையை சிந்தித்து பார்ப்போம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുക്കും லி அஹ்லிஹி வ அன ഖൈറുக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, மனைவிமாருக்கு சிறந்தவராக இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர். வ அன ഖൈറുக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு சிறந்தவனாக இருக்கிறேன், என்னுடைய மனைவிமாருக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று தெளிவாக கூறினார்கள். கண்ணியமானவர்களே, இங்கேதான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. இன்று தன்னுடைய கணவர் ஊருக்கே நல்லவராக இருக்கின்றார். ஊர் மக்களிடத்திலே தனது கணவரை பற்றி கேட்கப்பட்டால் நல்ல முறையிலே மக்கள் சொல்வார்கள், அவரை தூக்கி தலைக்கு மேல் வைத்துக் கொள்வார்கள். உலகமே இவரை புகழ்கிறது. எங்கே தொழிற்பார்க்கின்றார்களோ அவர்கள் இவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள், நல்லவர்கள் என்று சொல்கின்றார்கள், புகழ்கின்றார்கள். ஆனால் அதே நிலையிலே தன்னை பற்றி தன்னுடைய மனைவிடம் கேட்கப்பட்டால் எவ்வாறு சொல்வார்கள், என்ன சொல்வார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். சில கட்டத்திலே இந்த மனைவி தனது கணவனுடைய தொல்லை தாங்காமல் கஷ்டங்களை சுமந்து கொண்டிருப்பாள். எப்பதான் இந்த கணவன் வெளியே போவாரோ அப்பதான் இந்த மனைவி சந்தோஷமாயிருப்பாள். இந்த கணவன் எங்கேயாவது பெய்திரணும், அப்பதான் நமக்கு நிம்மதியா ஈக்கலாம் என்று விரும்புவான். எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போனா மனைவிக்கு சந்தோஷம், இப்பதான் நிம்மதியாக ஈக்க கிடைச்சு. இல்லைன்னு சொன்னா பல பிரச்சனைகள், கணவனுடன் முகம் கொடுக்க முடியாது, பல பிரச்சனைகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர் என்பதற்கு அடையாளம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எதனை? நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு நல்லவரா? நீங்கள் அனைவருக்கும் நல்லவர்தான். நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு மோசமானவராக இருக்கின்றீரா? அந்த மனைவி உங்களை எவ்வாறு பேசுகின்றார்கள், எவ்வாறு உங்களை விமர்சிக்கின்றார்கள், அவ்வாறுதான் நீங்கள் இருப்பீர்கள் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுடன் அன்பாக பாசமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். சில கட்டங்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் விளையாடியும் இருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பண்பாக இருக்கிறது. மனைவிமார்களுடன் அன்பாக பாசமாக இருப்பதும் கணவன் செய்யக்கூடிய பொறுப்பாக இருக்கிறது. இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு பாசம், உண்மையான ஒரு நேசம் இருப்பது கட்டாயமான விடயமாக இருக்கிறது. இல்லை என்றால் அங்கே பிரச்சனைகளை நாம் பார்க்கலாம். அதிகமான பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணம், அதாவது குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுவதற்குரிய காரணம் என்னவென்றால், கணவன் மனைவிக்கு மத்தியிலே புரிந்துணர்வு கிடையாது. கணவன் மனைவியை சரியான அமைப்பிலே விளங்கிக் கொள்ளவில்லை, மனைவி கணவனை சரியான அமைப்பிலே விளங்கிக் கொள்ளவில்லை. எனவே பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இன்று பார்க்கின்றோம், கணவனுக்கு மனைவி மீது சந்தேகம், மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம். கணவன் எங்கே செல்கின்றார், கணவன் ஏன் லேட்டாகி வருகின்றார், மனைவிக்கு சந்தேகம். அதே போன்றுதான் சில கட்டத்திலே கணவன் மனைவியை சந்தேகிக்க ஆரம்பிக்கின்றார். சந்தேகம் என்பது ஆகப்பெரிய நோய். அது வந்தால் நீங்குவது மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். இரண்டு பேருக்கு மத்தியிலே தொடர்ச்சியான பிரச்சனை தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்று நடைமுறையிலே இருக்கக்கூடிய எத்தனை விடயங்களை நாம் பார்க்கலாம். மனைவி உண்மையிலே சாலிஹான பெண்ணாக இருக்கின்றால் என்றாலும் கூட கணவன் மனைவியை தப்பான எண்ணம் கொண்டிருக்கின்றார், மோசமான நடத்தை உள்ளவள் என்று ஊர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார், தன் நண்பர்களிடத்திலே சொல்லித் தருகின்றார். ஆனால் உண்மையிலே அந்த மனைவி சாலிஹானவள். வெறுமனே ஏற்பட்ட சந்தேகத்தின் மூலமாக, மனைவி மீது ஏற்பட்ட வெறுப்பின் மூலமாக பொய் பிரச்சாரங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார், சொல்லுகின்றார். இது ஆகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. சந்தேகம் வந்துவிட்டால் சில கட்டத்திலே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட சென்று விடலாம். இன்று நடைமுறையிலே இருக்கக்கூடிய விடயங்கள், நாம் பல விடயங்களை பார்க்கலாம். அண்மையிலே நாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு கணவன் தனது மனைவி மீது சந்தேகம். கணவன் வேலைக்கு சென்று விட்டால் வீட்டிலே ஆண்கள் வருவதாக, வேறு ஆண்கள் வருவதாக ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்தது. எதிர்பாராத விதமாக ஒரு நாள் திடீரென்று வேலையை முடிப்பதற்கு முன்னால் இடையிலே வருகின்ற சந்தர்ப்பத்திலே, அவருடைய வீட்டுக்கு முன்னால் நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடைய வீட்டுடைய கேட்டை திறந்து விட்டு உள்ளே இருந்து ஒருவர் வருவதை பார்க்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே கணவனுக்கு இந்த சந்தேகம் இன்னும் உறுதியாகிவிட்டது. உண்மையான விடயமாகத்தான் இருக்க வேண்டும். கண்கூடாக பார்த்து விட்டார். உடனே சென்று அந்த மனைவியை இவர் கொலை செய்து விட்டார். பின்பு விசாரித்து பார்க்கின்ற பொழுது உள்ளே இருந்து வந்த நபர், அதாவது லைட் பில் எழுதக்கூடிய ஒருவர், வெறுமனே சந்தேகத்தின் மூலமாக கொலைக்கு கூட தூண்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே மாதிரி ஏராளமான சம்பவங்களை நாம் எடுத்து பார்க்கலாம். சந்தேகம் ஆகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது. சந்தேகம் வரவே கூடாது. சில கணவர்மார்களுக்கு தனது மனைவி திரும்பின சந்தேகம், எங்க பார்க்கின்றால், எதை பார்க்கின்றால், இவ்வாறு இருக்கக்கூடாது. புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். சரி, பரவாயில்லை. அவ்வாறு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, ஒரு குடும்பத்திலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
இருவரும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், அதை நாம் எவ்வாறு நீக்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை ஒரு காலமும் வெளியே சொல்லித் தெரியக்கூடாது. இது ஹராமாக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. அதனை மறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே தெளிவாக சொல்லுகின்றான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஇ வத்ரிபூஹுன். நீங்கள் உங்களுடைய மனைவிமாரிடமிருந்து வெறுக்கத்தக்க விடயங்களை பார்க்கின்றீர்களா? உங்களுக்கு மாறு செய்வதை நீங்கள் பார்க்கின்றீர்களா? உண்ணாவது செய்ய வேண்டிய வேலை அவர்களுக்கு ஃபஇதூஹுன்ன, உபதேசம் செய்யுங்கள். மாற்றமான விடயங்களை கண்டுவிட்டால் தலாக் சொல்வதல்ல. உண்ணாவது கட்டம் என்னது? அவர்களுக்கு உபதேசம் சொல்ல வேண்டும், நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும். இவ்வாறு செய்ய வேண்டாம், இவ்வாறுதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற பல புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறும் அந்த பெண்கள் திருந்தவில்லை என்றால் உங்களுக்கு மோசடிதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள், உங்களை கஷ்டத்திலே தான் போடுகின்றார்கள் என்றிருந்தால் இரண்டாவது கட்டம் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜா, படுக்கையிலே அவர்களை நீங்கள் பிரிந்து இருங்கள், படுக்கையிலே மாத்திரம் ஒதுங்கி நடவுங்கள். அவ்வாறும் இருந்தும் அவர்கள் சீரான அமைப்புக்கு வரவில்லை என்று சொன்னால் மூன்றாவது கட்டம் தான் வத்ரிபூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் அடியுங்கள். அப்படி என்று சொன்னால் தாருக்கு மாருக்கு அடிப்பதல்ல. இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிமாருக்கு அடிப்பதற்கு ஆதாரம் குர்ஆன்ல இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார்கள் வேறு ஹதீஸின் மூலமாக. லா தத்ரிபு இமா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமைகளாகிய அந்த பெண்களுக்கு நீங்கள் அடிக்க வேண்டாம் என்றாலும் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன கருத்து? நபி அவர்கள் வேறு ஹதீஸிலே சொன்னார்கள், வர்பன் கைர முபர்ரஹின், காயம் வராத அமைப்பிலே அடிக்க வேண்டும். இன்று பார்க்கின்றோம் எடுத்ததுக்கெல்லாம் அடி, எடுத்ததுக்கெல்லாம் ஏச்சி. கண்ணியமானவர்களே, இது மோசமான ஒரு செயலாக இருக்கிறது. மனைவிமார்களுக்கு அடிப்பது என்பது ஆக மோசமான விடயமாக இருக்கிறது. ஒரு நாள் சாப்பாடு லேட் ஆகிவிட்டால் அடிப்பதை பார்க்கின்றோம். இதற்கு முன்னால் சமைத்து தந்ததெல்லாம் மறந்து விடுகிறது, அடிக்கின்றார்கள், ஏசுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் மோசமான செயலாக இருக்கின்றது. இவ்வாறும் அந்த பெண் திருந்தவில்லை என்றிருந்தால், அடித்தும் அந்த பெண் திருந்தவில்லை என்றிருந்தால் தான் இஸ்லாம் அடுத்த கட்டம் தான் தலாக்கை வைத்திருக்கிறது. எடுத்ததுக்கெல்லாம் தலாக் சொல்வது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்படாத விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபகதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹு தஆலாவுக்கு ஹலால்கள் ஆக வெறுப்பானது தலாக் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டம் தான். இவ்வாறு செய்தும் கூட அந்த மனைவி தனக்கு கட்டுப்படவில்லை என்றிருந்தால் தலாக் சொல்லலாம். அது நிர்பந்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் தகுந்த காரணம் இருக்க வேண்டும். தகுந்த காரணம் இல்லாமல் ஒரு பெண்ணை தலாக் சொல்ல முடியாது. அதிலும் கட்டம் கட்டமாக சொல்ல வேண்டும். ஒரு தலாக் சொல்லலாம், ஒரு தலாக்குள்ளே திரும்ப அந்த பெண் மீண்டு வந்துட்டால் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 2 தலாக் சொல்லலாம், அல்லது அதுக்கு பின்னால் தான் முத்தலாக் 3 தலாக் சொல்வது இவருடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணை எவ்வாறு சீராக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் அந்த பெண்ணை நாம் எவ்வாறு சீராக்க வேண்டும் என்ற விடயத்தை நமக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறது. இன்று பார்க்கின்றோம், தலாக் சொல்லப்படுவதற்கு தகுந்த காரணம் கிடையாது. அரபு நாட்டிலே இருந்து வந்த ஒரு மேகசீனை, ஒரு மஜல்லாவை நான் படித்தேன். அதிலே ஒரு சம்பவம் போட்டிருந்தார்கள், ஒரு கதையை எழுதியிருந்தார்கள். ஒரு டிவோர்ஸ் நடந்திருக்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே தலாக் நடந்திருக்கிறது. என்ன பிரச்சனை என்று பார்த்தால், இரவிலே தூங்குகின்ற பொழுது ஒருவருடைய கருத்து லைட்டை ஆஃப் பண்ண வேண்டும், அடுத்தவருடைய கருத்து ஆஃப் பண்ணக்கூடாது. இதன் மூலமாக டிவோர்ஸ் அளவுக்கு அந்த பிரச்சனை நீண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எதன் மூலம் தலாக் உண்டாக வேண்டுமோ அதன் மூலமாக உண்டாகவில்லை. தலாக்குக்கு தகுந்த காரணங்கள் இருக்க வேண்டும். இன்று அந்த புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் எடுத்ததுக்கெல்லாம் தலாக். சாப்பாட்டில் உப்பு இல்லாட்டி இன்றைக்கு தலாக் சொல்றாங்க, குடிக்கக்கூடிய தேநீர்ல சீனி போதாட்டி தலாக் சொல்றாங்க. இன்னைக்கு நடந்திருக்கு, வரலாற்றுல இன்னைக்கு நடந்திருக்கு, எமது நாட்டிலையும் கூட நடந்திருக்கு. ஆக கண்ணியமானவர்களே, தலாக் என்று சொன்னால் பொறுப்பான ஒரு விடயமாக இருக்கிறது, முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதனை எந்த இடத்திலே பாவிக்க வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் நாம் தலாக் சொல்லுவோம் என்று சொன்னால் ஒரு குடும்ப சீரழிவை நாம் பார்க்கின்றோம். குடும்ப சீரழிவை தான் நாம் எதிர்பார்க்கலாம். இன்று டிவோர்ஸின் மூலமாக என்ன நடக்கிறது?